ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் உங்கள் கார்த்திகேயன். இன்னைக்கு ஒரு புது விதமான வீடியோ பார்க்குறேங்க. எனக்கே அந்த வீடியோ மேக் பண்ணுறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா புது புது விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் இருக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ ஏன் அப்படி சொல்றோம்னா, நீங்க இந்த பூமியில இன்னொரு பூமி இருக்குங்கிறத நீங்க என்னைக்காவது நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம புதுசா நம்ம உங்களை தேடி கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஆமாங்க, சைனால அப்படி ஒரு இடம் தான் நான் இன்னைக்கு நீங்க காமிக்க போறோம். அதை பத்தி டீடைல் தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவை பார்க்குறோம். அந்த சீனால அப்படி என்ன இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சைனாவில் ஷென்சி அப்படிங்கிற மாகாணத்துல ஒரு 1000 அடி ஆழமுள்ள ஒரு கிணறு தாங்க. அது ஒரு மாய கிணறு. அந்த கிணறு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய காடே இருக்கும். கிணறு அந்த ஊர் மக்கள் எந்த மாதிரி சொல்றாங்க பாத்தீங்கன்னா, குளிர்காலத்துல அந்த கிணத்துல இருந்து பனிமூட்டமா அப்படியே புகையா வரும் அப்படின்னு சொல்றாங்க. சில நேரங்கள்ல நைட்ல சத்தம் வரும்னு சொல்றாங்க. அப்புறம் இதுல சில கதைகள் இருந்தாலுமே இன்னும் ஒரு பக்கம் மேல போய் ஒரு பெரிய நாகம் அந்த கிணத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா 2022 விஞ்ஞானிகள் அந்த மாய கிணத்துக்குள்ள இறங்கி ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆராய்ச்சி பண்ண அந்த விஞ்ஞானிகள் ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருந்தது. அப்படி என்ன அந்த கிணத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 100 அடி உள்ள உயரம் மரம் எல்லாம் பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, புது புதிய தாவரங்கள்லாம் அந்த மாய கிணத்துக்குள்ள இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கிணறு பாத்தீங்கன்னா ஒரு புதிய சூழல் உலகமே உள்ள இருக்குங்க. இந்த மாய கிணத்துக்குள்ள இறங்கணும்னா எல்லாருனாலும் சாதாரணமா இறங்க முடியாதுங்க. அதாவது அந்த மாய கிணத்துக்குள்ள ஆக்சிஜனே இருக்காதுங்க. நச்சு வாயு நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல நிலச்சரிவு கூட ஏற்படும். அப்புறம் அந்த உள்ளூர் மக்கள் அனுமதியோட இறங்க முடியும். அதாவது அந்த திறமை வாய்ந்த விஞ்ஞானம் மட்டும்தான் உள்ள அனுமதிக்கப்படுவாங்க. இது ஒரு சாதாரண புவியியல் இடமா இல்ல இன்னொரு உலகத்துக்கு உண்டான கதவின், அதாவது நுழைவாளிக்கின் கதவா அப்படிங்கிறது நம்மள யோசனை வைக்குதுங்க. இது இயற்கையின் அதிசயமா இல்ல நம்மளால கண்டுபிடிக்க முடியாத மர்ம ரகசியமா அப்படிங்கிறது நமக்குள்ள கேள்வி எழும்புதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை என் சேனல் வரும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலையும் வீடியோவும் ஹைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.